காணத்தூர் விசுவாச வாழ்வு சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். On behalf of Faith Life Kanathu, I gladly welcome each and every one of you. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலரை கொண்டு செய்த ஒரு அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to see how God created miracles using his apostles in Acts chapter 3. அற்புதத்தை மாத்திரமல்ல, அது தொடர்புடைய சில முக்கியமான சத்தியங்களை நாம் இன்றைக்கு அறிய இருக்கிறோம். Not only about the miracle which was done here, we are going to see about the promises that has been done. சாதாரண மனிதர்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்ய வல்லவர் என்பதற்கு இந்த வேத பகுதி ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. Now this particular chapter is a great example about how God can create miracles, create great things by using normal people. பேதுரும் யோவானையும் ஆண்டவர் இந்த அற்புதத்திலே கர்த்தர் பயன்படுத்துகிறார். God used Peter and John in creating this miracle. பேதுருவின் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது You can see Peter's life. லூக்கா 5வது அதிகாரத்திலே மிகவும் தோல்வியோடு இருந்த ஒரு மனிதனை இயேசு சந்தித்து வெற்றியுள்ளவனாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். In Luke chapter 5 you can see about the life of Peter. His life has been full of failures, but God chose him and made his life into a victorious one. மீன் பிடித்தவனை ஆண்டவர் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றி. You see, Peter was a fisherman. He was fishing. He catches fishes, but God chose him, and thereby he said, "From now on, you will start fishing people." அற்புதங்களை கண்ட பேதுரு இங்கே அப்போஸ்தலர்களே அற்புதங்களை செய்கிறவராக மாறுகிறார். You see, Peter was someone who saw miracles happening, but right now in Acts chapter 3, he was someone who was doing miracles. இயேசு தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பின போது This is how God used his disciples to his ministries. இரண்டு பேராக அவர் அனுப்பினார். You could see God sent nearly about two people everywhere. பாருங்க, இதுதான் ஊழிய மெத்தட் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். So this is the method which was used by Jesus Christ to do his ministry. பேதுரும் யோவானும் இங்கே தேவாலயத்துக்கு போகிறார்கள். You see, this Peter and John were going to the temple of prayer. அப்பொழுது அங்கே அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே ஒரு பிச்சைக்காரன் அவன் அங்கே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். Thereby the temple gate called Beautiful, you could see a man was begging over there. இவன் சரீரத்திலே பலவீனமா இருந்தபடியால் தான் அங்கே பிச்சை எடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். This man was begging there because he was having the disability. பாருங்கள், இந்த வியாதியும் பலவீனமும் ஏன் வந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது you could see the reason for this disease and disability. The reason is மனிதன் பாவம் செய்தபடியினாலே, பாவத்தினாலே, சாபத்தினாலே இப்படிப்பட்ட பலவீனமும் மரணமும் வருது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். You can see the reason for this disability and the disease is because the sin committed by man, thereby the curse which the man has received. So that's the reason why he was full of disease and all this disability we could see right now. பாருங்கள், இதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. The Bible has been teaching about this clearly. இன்னொரு காரியம் நாம் இங்கே பார்க்கிறோம். The other thing which இந்த அலங்கார வாசலை குறித்து பார்க்கும் பொழுது we can see about the temple gate called Beautiful over here. இந்த கேட், இந்த கதவு என்பது 75 அடி உயரம் உள்ளதா இருக்கும். So this temple gate is about 75 feet tall. 60 அடி அகலம் உள்ளதாக இருக்கும். And 60 feet in breadth. எவ்வளவு பிரம்மாண்டம் என்று பாருங்கள். So see how grand it is. அது மாத்திரமல்ல, 20 பேர் சேர்ந்தால் தான் இந்த கதவை திறக்க முடியும், மூட முடியும். You nearly need about 20 people to open this temple gate and to close that one. தேவாலயங்கள் பிரம்மாண்டமா இருப்பது தவறல்ல. There is nothing wrong in a church being a grand one. பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். It should be a grand one. அதே நேரத்தில் தேவனுடைய மகிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். Thereby it should be filled with God's glory also. சாலமோன் கட்டின தேவாலயம் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தேவாலயமாக இருந்தது. The temple which was built by Solomon is such a grand one. இந்த அற்புதத்தை படிக்கிற அநேகர் இப்படி பிரசங்கம் பண்ணுவார்கள். பாருங்கள், பேதுருவிடத்திலே வெள்ளியும் பொன்னும் இல்லை என்று சொல்லுவார்கள். Thereby whoever has been preaching about these verses, they wrongly preach that you can see this Peter was not having silver or gold. வேதம் வெள்ளிக்கும் பொன்னுக்கும் விரோதமானது அல்ல. You should clearly understand that Bible is not against gold or silver. வேதம் முழுவதை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் வெள்ளிக்கும் பொன்னுக்கும் விரோதமானவர் அல்ல. You can see throughout this Bible, God is not against gold or silver. ஏதேன் தோட்டத்திலே In Eden garden, அங்கே பொன் விளைந்தது என்று நாம் பார்க்கிறோம். you can see gold was automatically glowing over there. வெளிப்படுத்தும் விசேஷத்திலே பரலோகம் எப்படி அதன் தெருக்கள் எல்லாம்
தங்கத்தினால் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். You can see in Revelation that the heaven will be filled by gold in all over the roads and streets of the heaven. வெள்ளியும் பொன்னையும் குறித்து நாம் தவறாக புரிந்து கொண்டால் பரலோகமே நமக்கு பிரச்சனையாக இருக்கும். When we understand our wrong things about gold and silver, we will be having problems in heaven. ஆகவே இந்த சத்தியத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வோம். So thereby we should be very careful in learning about this promise. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது வெள்ளியோடும் பொன்னோடும் அவர் புறப்பட்டார் என்று பார்க்கிறோம். When the Israelites went out of Egypt, they went out with gold and silver. அவர்கள் இழந்ததையெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு பல மடங்கு திருப்பி கொடுத்தார். Whatever they lost, they were able to get this back in 10 times fold and lot of time fold. நமக்கு இந்த ஆசீர்வாதங்களும் தேவை, அதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. Thereby we need all this blessing and also we need the glory of God. தேவனுடைய ஊழியங்களை பெரிதளவில் செய்ய இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தேவை என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். When we are going to do the ministry of God in a higher level, we need this type of glory. நாம் வேண்டாம் என்று தள்ளும் பொழுது அவைகள் நம்மிடத்திலே வராது. When we say that we don't need all these blessings, they don't come to us. ஆசீர்வாதத்தை விரும்பினால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Thereby to receive all this blessing, we should love those blessings. இயேசுவின் நாமத்தின் மேன்மையை உணர்த்துவதற்காகவே இந்த காரியத்தை பேதுரு பயன்படுத்துகிறார். So to glorify Jesus' name, God so that's the reason why Peter has been saying this. நீ கேட்கிற இவைகளை நான் உனக்கு கொடுப்பதை விட உனக்கு நான் சுகத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்பதுதான் இதற்கு ஆழமான அர்த்தம். So the real reason behind this, thereby you have been expecting these things from me, but more than that I am going to give you something, give you a miracle which you need the most. ஆண்டவர் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதத்திலே போதிக்கிறார். So God says that you should be doing good. இந்த ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் நாம் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியும். We are able to do good things to other people only we have these type of blessings in us. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய கண்களையும் திறந்தருளுவாராக. Let God open our eyes today. தேவன் உங்களை தம்முடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமான மனிதர்களாக பயன்படுத்துவாராக. Let Lord use you as a blessed person in his kingdom. இந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது இவன் பிறருடைய உதவி இல்லாமல் இவனால் ஒன்றையும் செய்ய முடியாதவனாக இருந்தான். When you look into this man is someone who is not able to perform a single action without the help of others. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், that's why we the children of God, எதையும் செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். God created us to do each and everything in our own self. இவனால் ஒன்றும் செய்ய முடியாதவனாக அவன் சரீரத்திலே காணப்பட்டான். This man has been not able to do a single action by his own self. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கும் பொழுது நாம் சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் எல்லாவற்றாலும் தேவனுக்கு மகிமையாக இந்த உலகத்தில் வாழ முடியும். When God gives you a healing, you should be able to live a life physically and spiritually to glorify God's name. அது மாத்திரம் இல்லாமல் இவன் பலவீனத்தினாலே இவன் பிச்சை கேட்கிறவனாக அவன் அமர்ந்திருந்தான். So because of the disability he has, he was begging. பாருங்கள், சங்கீதம் 37:25 சொல்லுகிறது. Psalm 37:25 says, அங்கே தாவீது சொல்லுகிறார், David says, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். I was young and now I am old. ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். Yet I have never seen the righteous forsaken or their children begging bread. பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியத்தை பாருங்கள். See how gifted we are having the God's name in us. நாம் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக நாம் மாற முடியும். We can turn into a person who gives other people. நம்முடைய தரித்திர நிலைமைகளை இயேசு மாற்றுகிறார். So God has the ability to change all our curses into a good one. வேதம் முழுவதும் ஏராளமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களால் வேதம் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். See, this Bible is filled with a lot of blessed promises. சுமார் 7000 வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. Nearly about 7,000 promises have been blessed in the Bible. ஏராளமான வாக்குத்தத்தங்கள் பொருளாதார நன்மைகளை குறித்து இருக்கிறது. A lot of promises in this Bible has been telling about the financial blessing. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று நாம் பார்க்கிறோம். Who a person who is in search of God has nothing lacking in him. ஆகவே இவன் சரீர பிரகாரமாக பலவீனப்பட்டவன் மட்டுமல்ல, வாழ்க்கையில அதனால தரித்திரமான நிலைமையில் அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So this man is not only was having the disability in his physically, but he was also having the disability in his financial life. பேதுரு தன்னுடைய வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். You see, Peter was lifting this man using his right hand. ஒரு முறை கடலிலே அவர் பேதுரு அமிழ்ந்து போகிற நிலைமையில இயேசு அவரை தமது கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். You see, Peter was sinking in the sea. God used his right hand to lift Peter up. இப்பொழுது பேதுரு இன்னொரு மனிதனை தூக்கி விடுகிறவராக மாறுகிறார். You see, that same Peter
is now lifting the other person with his right hand. ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுகிறார். See how God changed Peter's life. வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? So people who have been listening to this, are you hopeless now? உங்களுக்கு நம்பிக்கை இயேசு தர முடியும். God is going to give you a hope now. உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த முடியும். God is going to turn you into a blessed people for others. அநேகருக்கு நன்மை செய்கிறவளாய் நீங்கள் வாழ முடியும். You can live a life by helping other people. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை பேதுரு தன் வாழ்க்கையில் அவர் புரிந்து கொண்டார். So Peter learned the valuable lesson in his life. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let God bless each and every one of you. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டபோது this man, after receiving the miracle, அவன் நின்றான் என்று பார்க்கிறோம். so he was able to stand up. அவன் நடந்தான் என்று பார்க்கிறோம். He was able to walk. அவன் குதித்தான் என்று பார்க்கிறோம். He was able to jump. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? So the spiritual meaning for this is, இன்றைக்கு நீங்கள் நிற்க முடியாத நிலைமையில் இருந்தால் உங்களை நிற்க வைக்கிறவர் இந்த ஆண்டவர். today you may be not in a situation to stand up, but God makes you stand. உங்களை வெற்றியாய் நடக்க பண்ணுகிற ஆண்டவர். So God makes you walk in a victorious way. உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குதித்து ஆர்ப்பரிக்க செய்கிற ஆண்டவர். So God makes you jump and so with joyness in your life. அவன் குதித்து அவன் இவரோடு கூட சேர்ந்து தேவாலயத்துக்குள்ள போனான் என்று நான் பார்க்கிறேன். This man was jumping and he was able to enter the temple gate. அன்றைக்கு அவன் வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கையாக மாறினது. So this man's life has turned into a glorious one. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்கிறார். Today Jesus has met you with this word. இதை தொடர்ந்து பேதுரு ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். So after this miracle you can see Peter preaching a sermon over here. இயேசுவை குறித்தும் he was preaching about Jesus. இயேசுவின் நாமத்தை குறித்தும் and he was preaching about Jesus name. மிக ஒரு அழகான பிரசங்கத்தை அவர் செய்கிறார். He was doing such a beautiful sermon. அவர் சொல்லுகிறார், Peter says, இயேசுவின் நாமமே இந்த மனிதனுக்கு, you can see Jesus name, இந்த மனிதனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று சொல்லுகிறார். it was Jesus name which cured this man. இயேசு சர்வ அங்கத்துக்கு சுகம் கொடுக்கிறவர். So Jesus has the ability to heal each everyone. உங்கள் சரீரத்தின் உறுப்புகள் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும், so let your organs may be in totally, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் வருகிறது. So even your organs has been totally in such a bad condition, God has the ability to change your organs in such a good one. இயேசுவின் நாமம் மேலான நாமம். Jesus name is above all name. பிலிப்பியர் 2:11 சொல்லுகிறது, Philippians 2:11 says, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். The name that is above every name. பாருங்கள், ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. You can see a lot of diseases having a name for each. கேன்சர் என்று சொல்லுகிறார்கள். You can see cancer. எய்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். There is something called AIDS. இன்னும் எத்தனையோ பெயர்களை வியாதிகளுக்கு வைக்கிறார்கள். There are a lot of name for every disease. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற COVID-19 என்கிற ஒரு கொள்ளை நோயை குறித்து நாம் பார்க்கிறோம். Today we can see about the COVID-19. நான் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன். Today I am going to give you a gospel. இயேசுவின் நாமம், Jesus name, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம், is above each and every name. விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். You will receive the blessing only if you have faith. விசுவாசிக்கிற உங்களுக்கு மட்டுமே அற்புதம் நடக்கும். You will receive this miracle only if you have the faith. நாங்கள் ஜெபித்து மரண தருவாயில் இருக்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவர் இந்த நாட்டிலே சுகத்தை தந்திருக்கிறார். You can see a lot of people has been going through this COVID in their life, have been affected by this coronavirus, but we prayed them and we were able to give them the healing. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். Today if you have the faith in Jesus name, you could be a person who is receiving this இயேசுவின் miracle. நாமத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். Believe, have faith in Jesus name. அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். So thereby you could receive the miracle. விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? What the Bible preaches about the faith. மார்க் 11:22 Mark 11:22 says, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். It says have faith in God. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்கிறது. In other translation you could see you should be having the godly faith. இவர் விசுவாசத்தோடு எழுந்து நட என்று அந்த மனிதனுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். So Peter says, by having the faith in God, stand up and walk. விசுவாசத்தோடு நீங்கள் பேசுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். You should be someone who talks, who speaks with the faith. இவையெல்லாம் பேதுரு இயேசுவிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டார். So Peter learned all these things from Jesus. நீங்களும் கற்றுக்கொள்ள முடியும். So you can learn this. நீங்களும் விசுவாசத்தை பயிற்றுவிக்க முடியும். So you can use faith in your life. நீங்களும் अनेक மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற முடியும். So you can turn into a blessed people for the people. இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். Know about Jesus. இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது you can see how Isaiah says about Jesus. 9:6 9:6 you can see. இயேசு அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். You can see Isaiah says Jesus as the mighty God. இயேசுவை ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாக மட்டுமல்ல, He was not some normal evangelist or apostle. அவர் ஒரு சாதாரண ஒரு சிறந்த மனிதராக மட்டுமல்ல, He was not a normal good person or something. அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து You கொள்ளுங்கள். can see He is such a mighty God. சர்வ அங்கத்துக்கும் சுகம் கொடுக்கிறவர் என்பதை அறிந்து He கொள்ளுங்கள். has the ability to give the healing to each and புது every one. வாழ்க்கை அவர் கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Jesus can give you a new life. ஆண்டவர் பேதுருவின்
இந்த அற்புதமான பிரசங்கத்தின் மூலமாக ஏராளமான சத்தியங்களை அங்கே அவர் வலியுறுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். By the sermon which was given by Peter, God has been delivering a lot of promises over here. ஆண்டவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளாக அற்புதத்தை கொண்டு வரும். Let each and every one of you get the knowledge about Jesus. வேதத்தை வாசியுங்கள். Read the Bible. வேதத்தை நேசியுங்கள். Love the Bible. வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். So you should be making the verses, the promises in the Bible as your own. அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, you should be not only the person who is getting the healing, getting a miracle. அற்புதத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். You should be, God can turn into a person who is doing the miracle for others. இன்றைக்கு இருக்கிற சபைகள் அந்த வேளையில் தான் தீவிரமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Today the churches has been working into this. இன்றைக்கு இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற ஊழியம் நம்முடைய தேசத்துக்கு தேவை. So we need this type of miraculous ministry in our nation. உலக நாடுகளிலே இவைகள் தேவை. We need this type of miracle in every nation, this type of ministry in every nation. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று வேதத்திலே பார்க்கிறோம். And these signs will accompany those who believe. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். In Jesus' name, we shall chase out demons. நவமான பாஷைகளை பேசுவார்கள். Speak in new tongues. சர்ப்பங்களை எடுப்பார்கள். They will pick up snakes with their hands. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. And when they drink deadly poison, it will not hurt them at all. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். They will place their hands on sick people. அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று பார்க்கிறோம். And they will get well. இதுதான் அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு செய்தார்கள். This is what the apostles have been doing. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். So God has been giving this type of glory, the righteousness to his apostles. நாம் சாதாரணமான மனிதர்கள் தான். We are normal people. ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள் வரும்பொழுது, but when we receive the Spirit, the Holy Spirit in us, நாம் அற்புத அடையாளங்கள் செய்கிற மனிதர்களாக நாம் மாறுகிறோம். we change into a people who has been conducting a lot of healings and miracles. இயேசு மீது விசுவாசம் வைக்க உங்களை அழைக்கிறேன். I request you to have faith in Jesus. ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thereby I request God to bless you by these words which you have listened today. நாம் ஜெபிப்போம். Let's pray. கிருபையுள்ள பிதாவே, our gracious heavenly Father, ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். I thank you for this blessed word, Lord. நீர் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. I thank you for being such a miraculous God. தாயின் வயிற்றிலே பலவீனமாய் பிறந்த ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தீர். You healed a man who was a disability right from his birth. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். Thereby I request to let the miracle happen to everyone. முதல்முறையாய் இயேசுவின் நாமத்தை கேள்விப்படுகிற நாமத்தின் மீது விசுவாசம் வைப்பார். Let the miracle happen for the person who has been listening for the Jesus name for the first time. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். Let the miracle happen for each and every person who has been listening to this. எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். Whatever the disability they might be having, I pray in Jesus name let them be healed. இன்றைக்கு ஒரு புதிய துவக்கம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். Let them get a new start in their life. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வல்லமையுள்ள ஊழியக்காரர்களாய் பயன்படுத்துகிறார். Let the pastors who have been listening to this change them into such a glorious and miraculous person. சபைகள் அற்புத அடையாளங்களோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். Let all the churches glorify you by doing these miracles. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. Amen. Amen. God bless you.